Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ராப்ளம் 2 ஜர்னல் என்ட்ரிஸ் தான் பார்க்க போறோம். ப்ராப்ளம் 1ல வந்து ஜர்னல் என்ட்ரிஸோட ஃபார்மேட், நீங்க என்னென்ன எழுதணும், என்னென்ன எழுதக்கூடாது, எப்படி நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கோம். நீங்க ப்ராப்ளம் 1 வந்து பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி ப்ராப்ளம் 1 பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் 2க்குள்ள போகலாம். ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க? விக்னேஷ் இஸ் a sole proprietor having a provision store. Following are the transactions during the month of January 2018. Journalize them. யார் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், பேரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அப்ப வந்து என்னது விக்னேஷோட பேரை தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா எடுத்துக்க போறோம். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா இதுதான். நான் போன சம்ல 2 மெத்தட் சொன்னேன். ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, அடுத்து ஸ்டெப் 2 பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஸ்டெப் 1ல வந்து இந்த புக்ஸ் ஆஃப் யாரு, விக்னேஷா, அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் விக்னேஷ் ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸ்டெப் 2 என்னது, ஃபார்மேட்டை நீங்க வந்து கரெக்டா எழுதுறது. என்னது, டே, பர்டிகுலர்ஸ், எல்எஃப் இஸ் நத்திங் பட் லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட். அதுக்கு கீழே மறக்காம அமௌண்ட் சிம்பிள் போட்டுருங்க. இப்போ நம்ம சம்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேட்டட் ஜான்வரி 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஜான்வரி எத்தனாவது மாசம்? 1வது மாசம். 1 ஜான்வரி அப்படிங்கிறது எத்தனாவது மந்த்? ஃபர்ஸ்ட் மந்த். இயர் என்ன கொடுத்துருக்காங்க? 2018 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, commenced business with cash rupees 80,000. விக்னேஷ் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ்குள்ள வந்து 80,000 எடுத்துட்டு வராரு. அப்ப இவரோட என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, பாப்போமா? கேஷ் தானே எடுத்துட்டு வராரு. அப்ப என்னது, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு யார் எடுத்துட்டு வரா? விக்னேஷ் எடுத்துட்டு வராரு. ஓகேவா? டு விக்னேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? புரியுதா? அது எவ்வளவு எடுத்துட்டு வராரு? 80,000 எடுத்துட்டு வராரு. அப்போ டெபிட்க்கு நேரா 80,000, கிரெடிட்க்கு நேரா 80,000. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம், மறக்காம நரேஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ என்ன எழுதுவீங்க, பீயிங் அப்படின்னு போட்டு commenced business with cash. இது அப்படியே நீங்க பார்த்து எழுதிக்கலாம். புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் என்ட்ரிக்குள்ள போகலாமா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு போறீங்க. ஓகேவா? உங்க கையில வந்து ஒரு 40,000 பணத்தை கொடுத்து அக்கௌண்ட்ல போட்டுட்டு வர சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, பேங்க்ல போய் நீங்க உங்க கையில இருக்கிற காசை கொடுத்துருவீங்க. அப்படித்தானே? அப்ப கேஷ் வந்து உங்க கையை விட்டு என்ன பண்ணும், வெளியில போயிடும். அப்படித்தானே? ஒரு விஷயம் உள்ள வந்துச்சு அப்படின்னா அது டெபிட். ஒரு விஷயம் நம்ம கையில விட்டு வெளியில போச்சு அப்படின்னா அது வந்து கிரெடிட். ஓகே? இப்ப டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 2/1/2018. அப்ப இதுக்கு என்ன அக்கௌண்ட் வரும், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளவு அமௌண்ட்? 40,000. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, மறக்காம நரேஷன் எழுதணுமா? அப்ப நரேஷன்ல நீங்க என்ன எழுதுவீங்க, பீயிங் டெபாசிட்டட் கேஷ் அட் பேங்க். ஓகேவா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் போலாமா? தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா, பர்ச்சேஸ்ட் குட்ஸ் பை பேயிங் கேஷ். நீங்க வந்து ஏதோ ஒரு குட்ஸை காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் கூலர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏர் கூலர் உங்களுக்கு பிடிச்சோன்னே நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை காசு கொடுத்து வாங்கிக்குவீங்க இல்லையா? அப்ப இந்த இடத்துல கேஷ் என்ன பண்ணுது, உங்க கையை விட்டு வெளியில போகுது. அப்ப கேஷ் எதுல வந்துடும், கண்டிப்பா கிரெடிட்ல வந்துடும். இன்னொரு க்ளூ உங்களுக்கு சொல்றேன், பர்ச்சேஸ் எப்பவுமே டெபிட்ல மட்டும்தான் வரும். ஓகேவா?
பர்ச்சேசஸ் எப்பவுமே டெபிட்ல மட்டும் தான் வரும். அப்ப நமக்கு இது டெபிட்னு தெரிஞ்சிச்சு, கேஷ் வந்து கிரெடிட்னு தெரிஞ்சிருச்சா. அப்ப என்ட்ரி என்னது அப்படின்னு பார்ப்போம். இப்ப டேட் என்ன? 3/1/2018. என்ட்ரி என்ன எழுதுவீங்க? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன அக்கௌண்ட்? கேஷ் அக்கௌண்ட். டு கேஷ். எவ்வளோ? ₹5,000. டெபிட்டுக்கு நேரா டெபிட், கிரெடிட்க்கு நேரா கிரெடிட். எழுதியாச்சா? அடுத்து மறக்காம நம்ம என்ன எழுதணும்? நரேஷன் எழுதணும் இல்லையா? நரேஷன் என்ன எழுதுவீங்க? being purchased goods by paying cash. நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா sold goods to Joy and received cash ₹11,000. இதுக்கு என்ன அர்த்தம்? சோல்டுனா ஃபர்ஸ்ட் என்னது? சேல். ஒரு விஷயத்த வந்து நீங்க சேல் பண்ணிருக்கீங்க, அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு இப்போதைக்கு காரோட நீட் தேவையில்லைன்னு உங்கள்கிட்ட விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? காரை வித்துட்டு கேஷ் வாங்கிக்குவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இதுவும். அப்போ என்ன அக்கௌண்ட் வரும்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். இந்த சம்ல உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். சேல்ஸ் எப்பவுமே கிரெடிட்ல மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்லி கேஷ் எதில் வந்துடும்? டெபிட்ல வந்துடும். இப்போ என்ட்ரி எழுதலாமா? டேட் என்னது? 4/1/2018. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். டெட்டார் எப்போவுமே இங்கே எழுதிடாதீங்க. டெட்டார் நீங்கள் இங்கே எழுதுனீங்க அப்படின்னா என்ட்ரி தப்பு. எப்போவுமே நம்ம டெட்டார் வந்து இந்த கார்னரில் மட்டும்தான் எழுதணும். டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டு? 11,000 கொடுத்துருக்காங்களே. இப்போ நம்ம வந்து நரேஷன் எழுதிடலாமா? நரேஷன் என்னது? பீயிங் sold good to Joy and received cash. எவ்வளோ அமௌண்ட்? 11,000 போட்டாச்சா? இப்போ ஓகே. இப்போ நான் எவ்வளோ சம்ஸ் போட்டிருக்கேன்? இது 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 இந்த நாலுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபிஃப்த் சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. எதுக்கும் ஒரு வாட்டி நானுமே சொல்லி கொடுத்துட்றேன். பேங்க் பெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பேங்க் வந்து பெய்ட் பண்ணுது. ஓகேவா? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் பண்ணுது. எவ்வளோ பெய்ட் பண்ணுது? 300 பெய்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாமா? அப்போ ஸ்டெப் 1 நம்ம இது எழுதியிருக்கோமா? அப்போ இது கரெக்ட். ஸ்டெப் 2 மேலே எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கோமா? அப்போ இது கரெக்ட். டேட் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நரேஷன் எழுதிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் டெபிட்டுக்கு நேராக கிரெடிட்டுக்கு நேராக எழுதிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. மெயினாக டேட்டா கார்னரில் எழுதிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் 5 மார்க்ஸ்னா 5 மார்க் கண்டிப்பாக போட்டுருவாங்க. 3 மார்க்ஸ்னா 3 மார்க் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து பார்ட் 3ல பார்ப்போம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 5th சம்மோட ஆன்சரை எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.